ஹாய் எவ்ரிஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க. 14th அன்றைக்கி கிளம்பி 16th ஈவினிங் 5 o'clock நம்ம இங்கே வந்துட்டோம். வந்த உடனே வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு ஒரு வீடியோ போடணுன்னு இருந்தேன், போடல. ஏன்னா அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. நம்ம இன்றைக்கி 18th மார்னிங்கு சென்னை கிளம்பியாச்சு. பஸ்ஸில் சைக்கிளையும் பஸ்லேயே கொண்டு வந்துடுறோம். அப்படியே இப்போ கிளம்ப போகிறோம். 8 மணி ஆச்சு. 9:30க்கு கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷனில் நமக்கு வந்து பஸ் இருக்குது. 9:30க்கு அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ஒரு 2:30க்குள்ளே 2:30 to 3:30 அங்கே சென்னை ரீச் பண்ணிவிடுவேன். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் 2 நாள் முன்னாடியே போடணும், அன்றைக்கி வந்த அன்றைக்கே போடணுன்னு இருந்தேன். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முள்பாகல்லேருந்து கிளம்பி ஒரு 40 kilometers வரைக்கும் வந்ததுக்கப்புறமா மெமரி கார்டு வந்து ஃபுல்லாகிடுச்சு. சரி, எஸ்டி கார்டு ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிட்டு வேறு எஸ்டி கார்டு போட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்தேன், ஸ்கேன் டிஸ்க்கு. அந்த 4.5 hours வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கல நமக்கு. அது என்ன ஆச்சுன்னே தெரில. அது வந்து அந்த சாண்டிஸ்க்கு கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட பேசி அதை ரெக்கவரி பண்ண முடியுமா, அந்த டேட்டா அந்த டேட்டா என்னாச்சுன்னு தெரியல. அவங்க சொல்கிறாங்க ரெக்கவரி பண்ணலாம், பட் ஆனால் எங்கள் சைட்லேருந்து பண்ண முடியல, தேர்ட் பார்ட்டி மூலிமா பண்ணிக்கங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணுவோம். சென்னையில் கூட இருக்குது, நாங்கள் புரசவாகத்தில் ஒரு இடத்துல. ஆனால் காசு தான் ஜாஸ்தியாக கேட்குறாங்க. ஒரு 25 GB கிட்ட டேட்டா இருக்குது. ஸோ நம்ம பார்க்கலாம். சென்னை வந்துட்டு அதனால தாங்க மூட் அவுட்டு. இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வீடியோ கடைசி அந்த 4 ஹவர்ஸில் இந்த முள்பாகல் தாண்டி நல்லா நிறைய பேசியிருப்பேன். அதில் அந்த கடைசியாக வீட்டுக்கிட்ட வர இன்னும் நிறைய பேசியிருக்கேன் அந்த வீடியோவில். ஸோ ஃபஸ்ட்டு இருந்த வீடியோ ரொம்ப பிளாங்காக இருக்கும். அப்புறம் இடையில வர்றது கொஞ்சம் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள். சரி வாங்க, டைம் இல்லை அப்படின்னு நம்ம கிளம்பிடுவோம். ரீசன் இது தாங்க, நான் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா சேஃபாக வந்து சேர்ந்துட்டேன்னு உங்கள்கிட்டலாம் சொல்ல முடியாத போனதுக்கு காரணம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம கிளம்புவோம். பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு. போகிற வழியில் அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து போய் பஸ் ஏறிடுவோம். வாங்க போகலாம். சென்னை கிளம்பிட்டோங்க. இங்கேருந்து கேஆர்புரம் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பஸ்ஸு சொல்லியிருக்காங்க 9:30க்கு. 9:30 பஸ்ஸு. இங்கே மணி 8:15 ஆச்சு. போகிற வழியில் எதனா பிரேக்ஃபாஸ்ட் வாங்கிக்கிட்டு நாங்கள் போய் வெயிட் பண்ணுவோம். மத்தியானம் ஒரு ஈவினிங் ஒரு 3:30க்குள்ளே அங்கே வந்துடுவாங்க சென்னைக்கு. குள்ளராக இருக்குங்க இங்கே. சென்னையிலே அப்படி தான் இருக்குது, இங்கே இன்னும் டபுளாக இருக்குது. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சா ஃபுல்லாக ஒரே ஃபாகியாக. இப்போ தான் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. ஒரே வெள்ளையாக பனிமூட்டமாக இருந்தது. மெமரி கார்டு 4 hours வீடியோ என்ன ஆச்சுன்னே தெரிலங்க. அது போனதுலேருந்தே ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். வீடியோலலாம் வந்து பேசாமையே ஓட்டுறதுக்கும் கொஞ்சம் ஏதோ பேசிகிட்டே இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இல்லையா? அந்த வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 hours வீடியோங்க. 4 hours வந்து ஒரு
3 ஹவர்ஸ் கம்பல்சரி ஜேர்னி இருந்திருக்கும். அந்த 3 ஹவர்ஸ் ட்ராவலிங் அந்த வீடியோ வந்து என்ன கரெக்ட் ஆச்சுன்னே தெரில. ஸ்கேன் டெஸ்க்கு என்னுடைய கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி அதை ரெக்கவரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு பண்ண முடியுங்க, பாசிபிள் இருக்குது. பட் ஆனால் எங்களால் பண்ண முடியாது, எங்கள் சைட்லேருந்து பண்ண முடியாது. தேர்ட் பார்ட்டி ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம், அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. அதில் ஒரு சில இடத்துல இதில் ஆன்லைன்லேயே செக் பண்ணும்போது பே பண்ண சொல்கிறாங்க. ஆனால் பே பண்ணாக்கா கேரண்டி அஷூரன்ஸ் கொடுக்க மாட்டோம் அப்படின்றாங்க. டேட்டா எவ்வளோ 25 ஜிபி டேட்டா இருக்குங்க அதில். ஆனால் அந்த 25 ஜிபி வந்து ஃபுல்லாக ரெக்கவர் ஆகுமானு தெரில. அவங்க 4000 கேட்குறாங்க. 4000 கொடுத்துட்டு ஃபுல் வீடியோ ரெக்கவர் ஆகலை, இல்லை ஒன்றுமே வரலன்னா கூட அவங்கள எதுவுமே கேட்க முடியாது. ஏன்னா டிஸ்க்ளைமரில் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க, we are not responsible for it. ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணி ஏற்கனவே உழைப்பு வேஸ்ட்டாக போச்சு, இப்போ காசும் வேஸ்ட்டாக போகணுமா? அதனால் சென்னையில் புரசவாக்கத்தில் ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் சென்டர் இருக்குது, கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது. அங்கே போய் கேட்போம் நேரில். ஆன்லைனில் பண்ணுறத விட நேரில் போய் கேட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வந்தோம்னா அவங்க பண்ண முடியும், வரும் வராதுன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம ஒரு இது பே பண்ணலாம். 100% வரும். அந்த 25 ஜிபி நாங்கள் வந்து 100% ரெக்கவரி பண்ணி தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம பே பண்ணலாம். இல்லைன்னா பே பண்ணி என்னங்க பிரயோஜனம்? பார்த்துக்கலாம். வந்தாச்சுங்க திருப்பி பைபாஸ். ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் பொறுமையாக மெரிச்சிட்டு போனோம்னா பஸ்ஸில் ஏறிடலாம். வந்து 14th அன்னைக்கு கிளம்பி 16th அன்னைக்கு வந்த வரைக்கும் நல்லா ஹாப்பியாக இருந்ததுங்க. உள்ளே வந்து பயங்கர சந்தோஷம், எல்லாருக்குமே சந்தோஷம். சரி, அதுக்கப்புறமா அந்த வீடியோஸ்லாம் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபஸ்ட்டு இந்த எஸ்டி கார்டை வந்து யூஸ் பண்ணி அதில் இருந்தது எல்லாம் பார்த்தேன், எல்லாம் இருக்குது, ஓகே, எதுவும் மிஸ் ஆகலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சரி ரெண்டாவது சேஞ்ச் பண்ணுவேன், அந்த எஸ்டி கார்டில் இருக்கிறத பார்ப்போம். ஏன்னா அதில் வந்து கொஞ்சம் நல்லா பேசியிருக்கேன் நிறைய. ஸோ நம்ம அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டால் அங்கேருந்து மூட விட்டுங்க அப்படியே. த்ரீ ஹவர்ஸ் ரன்னிங் டைமுங்க. அந்த 4 ஹவர்ஸில் வந்து 3 ஹவர்ஸ் ரன்னிங் டைம். அந்த 3 ஹவர்ஸ் வீடியோ டோட்டலாக போச்சுங்க. மனசே சரியில்லை. சரி என்ன பண்ணுறது, பார்ப்போம். போய்ட்டு இன்னும் திருப்பி சென்னை போய்ட்டு அந்த புரசவாக்கத்தில் கஸ்டமர் சப்போர்ட் இருக்குது, ஸ்கேன் டெஸ்கினுடைய சப்போர்ட், கஸ்டமர் சப்போர்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். கிடச்சதுன்னா அதையும் போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரிலங்க. உங்களுக்கு எதனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். பயணம் வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கோங்க. நிறைய கற்றுக் கொடுத்தது. ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்தது.
எப்படி தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் ஏ2பி வந்து அங்கங்கே பார்க்க முடியுதோ அதே மாதிரி இங்கே பெங்களூரில் கர்நாடகாலையும் வந்து ஏ2பி நிறைய இருக்குங்க. ஏதோ இங்கே ஒரு ஏ2பி லெஃப்டில் இருக்குது. ஆனால் ஏ2பிலாம் ஜாஸ்தி ரேட்டு. இங்கே நம்ம பட்ஜெட்டுக்கு அது செட் ஆகாதுங்க. சில்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. இனி சென்னை வந்ததுக்கப்புறமா ஆன்லைன் டெலிவரி வந்து சைக்கிளில் பிளான் பண்ணியிருக்கேங்க. பார்ட் டைமில் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதுவும் டெய்லி இதில் வந்து வீடியோ போடலாம். டெய்லி வந்து ஒரு சைக்கிளை வச்சு டெலிவரி ஆப்பில் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்ணால் நம்மளால் எவ்வளோ சம்பாதிக்க முடியுது அப்படின்றத வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டுருக்கேன். வந்ததும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 2-3 டேஸ் கழித்து அந்த மெமரி கார்டு இஷ்யூலாம் முடிச்சுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன் பார்த்துட்டு கிடைக்குமா கிடைக்காதா தெரில. முயற்சி தானே, ட்ரை பண்ணுவோம். வந்ததுமே நாளைக்கு போயிட்டு பரசோகத்தில் அதை பார்த்துடணுங்க. மனசே கேட்கல. 3 hours வீடியோ என்னன்னா அந்த கடைசி டைமில் வந்து நிறைய பேசியிருக்கேன். இப்போ எப்படி பேசிட்டு வரணும் அந்த மாதிரி நிறைய பேசியிருக்கேன் அந்த 3 hours வீடியோவில். உள்பாகலில் காலையில் எழுந்திரிச்சு அந்த டிஃபன் சாப்பிட்டேன், தோசை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இருந்த அந்த கூச்சம் இல்லாமல் இருந்தது. சென்னையில் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கூச்சமாகவும் தயக்கமாகவும் இருந்தது. அப்புறம் போக போக அது அப்படியே கம்மியாயிடுச்சு. என்ன டைமோ தெரில நமக்கு. சரி பார்த்துப்போம். அவங்க ஸ்கேன் டிஸ்க் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் அந்த மெமரி கார்டில் ஏதோ இஷ்யூ இருக்குது, அதை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்றோம். பட் ஆனால் டேட்டா வந்து ரெக்கவரி பண்ணுறது எங்கள் சைட்லேருந்து பண்ண முடியல, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட பண்ணிக்கங்கன்றாங்க. அதான் கேட்டோம், என்ன வாரண்ட்டி இருக்குது? இல்லை வாரண்ட்டி இருக்குது, அதான் அந்த வாரண்ட்டிக்கு தான் வந்து நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்றோம். ஆக்சுவலாக அந்த எஸ்டி கார்டு வந்து நான் இந்த GoPro 13 Black வந்து வாங்கியிருந்தேன். அது கூட வந்தது. GoPro 13 Black பண்டில் கூட வந்ததுங்க. அது 68 GB. அதுதான் அந்த எஸ்டி கார்டு தான் வந்து ப்ராப்ளம் போல இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு அது அந்த ஸ்பேஸ் பத்தாதுன்னு சொல்லிட்டு தான் 128 GB சாம்சங் இது வாங்கி அதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியாக கிட்ட வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
அதில் மெமரி ஸ்பேஸ் ரொம்ப கம்மியாகிட்டே வந்தது. சரி ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்மக்கிட்ட தான் இன்னொன்று 68 GB ஃபுல்லாக இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை போட்டேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சுங்க. 25 GB கிட்ட ரெக்கார்ட் ஆகிடுச்சிங்க. கடைசியில் அது எப்படி தான் வந்து போச்சுன்னே தெரில. அவ்வளோ நேரம் உழைப்பு போச்சுங்க. அதான் மூட விட்டு 2 நாளாக எப்படியாவது ரெக்கவரி பண்ணிடலாம் அப்படின்னு எவ்வளோ முயற்சி பண்ண முடியல. கரெக்டாக தான் வருமா? கரெக்டாக தான் வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் ரூட்டு மட்டும் கேட்டுக்கிறேன். ஏன்னா கூகுள் மேப் பார்க்கல, ஃபோன் வந்து பேக்கெட்டில் இருக்குது. ஆனால் ಇದು ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ KR-ಪುರಂ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಹೆಂಗೆ ಹೋಗೋದು? ಸ್ಟ್ರೈಟಾ? ಹಾಂ, ಬ್ರಿಡ್ಜ್ ಕೆಳಗಡೆನಾ? ಹೌದಾ? ಇದು ಟ್ರಾವೆಲ್ಸ್ ಬಸ್ ಎಲ್ಲ ಬ್ರಿಡ್ಜ್ ಕೆಳಗಡೆ ಬರ್ತಾರಾ? ಹಾಂ, ಚೆನ್ನೈಗೆ ಹೋಗಬೇಕು. ಚೆನ್ನೈಗೆ ಟಿಕೆಟ್ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಬಸ್ಸು ಚೆನ್ನೈಗೆ ಇಲ್ಲ, ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬೇಕು ಚೆನ್ನೈಗೆ. ಬಸ್ಸು ಇದು ಬೋರ್ಡಿಂಗ್ ಹಿಂಗೆ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹಾಂ, ಇದು KR-ಪುರಂ ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ ಹತ್ರ ಹೇಳಿದ್ದಾರೆ. ಹೌದಾ? ಆಯಿತು, ಹಿಂಗೆ ಸೀದಾ ಹೋಗಿ ಲೆಫ್ಟ್. ಹಾಂ, ಓಕೆ. ಹಾಂ, ಅವರು ಯಾವ ರೂಟಲ್ಲಿ ಹೋಗಿದ್ದಾರೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹಾಂ, ಹೌದಾ? ಆಯಿತು. ರೈಲ್ವೆ ಸ್ಟೇಷನ್ಗೆ ಹೋಗೋದು ಹೆಂಗೋ? ಸ್ಟ್ರೈಟ್. ಥ್ಯಾಂಕ್ಸ್. ಆಯಿತು ಆಯಿತು ಆಯಿತು. ಇಲ್ಲ, ಬಸ್ ಬುಕ್ ಮಾಡಿದ್ದೀನಿ. ಅವರು ಹಿಂಗೆ ಬರ್ತೀನಿ ಅಂದರು, ಅದಕ್ಕೆ. ಆಯಿತು ಆಯಿತು ಆಯ್ತು ಸರ್, தேங்க் யூ. பஸ் ரூட்டு கேட்டாங்க. அது பஸ்ஸு ஸ்டாப்பிங் வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம கிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர், அவங்கக்கிட்ட கேட்டுக்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் கிட்டே போயிடலாம், போயிட்டு அங்கே கேட்டுக்கலாம். சரியாக சாப்பிடக்கூட இல்லைங்க, மனசே சரியில்லை. அந்த கடைசி அந்த அதுதாங்க ரொம்ப நிறைய பேசியிருந்தேங்க அந்த வீடியோவில். இப்போ எப்படி பேசிகிட்டு இருக்கேன்னா இதே மாதிரி நிறைய பேசிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் போர் அடிக்காமல் போயிருந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்த வீடியோலாம் கூட வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். KR-புரம் மார்க்கெட்டுங்க, பெரிய மார்க்கெட்டு பெங்களூரில். KR-புரம் மார்க்கெட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். சரிங்க, அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட போயிட்டு நம்ம பஸ் ஏறுற இடத்துல போர்டிங் பாயிண்ட் போயிட்டு நான் திருப்பி கன்டினியூ பண்ணுறேங்க வீடியோவை. கேட்டுகிட்டே போகணும், கேட்டுட்டு நான் அங்கே போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன்.